கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஆணுடைய வசனமானது சங்கீதம் 147 10-11. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வேனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கார்? பிரியமா இருக்கார். அவர் வீரனுடைய கால்களில் என்ன பண்ண மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். நம்முடைய பலத்தில் சார்ந்திருப்பது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அவருக்கு பிரியமானது என்னன்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கு. அவர் மேல நாம் என்ன பண்ணணும்? சார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். வீரனுடைய கால்களில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 144 1 வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கைகளை என்ன பண்றார்? ஆண்டவர் போருக்கு படிப்பிக்கிறார், யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். அதாவது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றார்? உருவாக்குகிறார். பலவீனம் உள்ளவர்களையும் பலமுள்ளவர்களையும் என்ன பண்றார்? கர்த்தர் உருவாக்குகிற தேவன். வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த உலகத்துல பிசாசோட நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் உண்டு. வேதம் அப்படிதான் சொல்றது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணணும்? என்ன பண்ண விரும்புகிறார்? ஜெயிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள், சில கஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா ஜெயம் நிச்சயமாகவே அவரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் அவர் என்ன பண்றார்? விருப்பமாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள்ல 21:31. யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரிடத்துல இருந்துதான் நமக்கு ஜெயம் வரும். ஆகவே நம்முடைய பலத்துல நாம சார்ந்து இருக்க கூடாது. கர்த்தரை நாம சார்ந்து இருக்கணும். கர்த்தரையே நாம் என்ன பண்ணணும்? நம்பி நாம வாழ வேண்டும். வேதத்துல நம்ம வாசிக்க கிதியோன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் போக மாட்டேன். அவன் பயந்து சுபாவமாக இருந்தாதான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய பலத்திலே, உனக்கு இருக்கிற அந்த பலத்திலே நீ போ அப்படின்னு சொன்னார். நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பலத்துல நாம் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்தோம்னா நமக்கு நிச்சயம் ஜெயம் கிடைக்காது. கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கணும். நம்முடைய படிப்புல, வேலையில, ஊழியத்துல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.